எங்க செல்ல தாயிங்கது நான் தாமா. ஆமா, யார் நீ? என் மவளுக்கு இந்த ஊர்ல மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கேன். மாப்பிளைய பத்தி உங்ககிட்ட விசாரிச்சா எல்லா விஷயமும் சொல்லுவோன்னு சொன்னாவோ. இது யாரு? ஆளு புதுசா இருந்த மாதிரி இருக்கு. மாப்பிள்ள பேர மட்டும் சொல்லுமா, என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன். ஓஹோ, பொண்ணு மாப்பிள்ள விஷயமா? கீழே தெரு வெள்ளச்சாமி மகன் முத்து. யாரு அந்த முத்துவா? அந்த முத்து சொத்தை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேமா. அவன் வேலைக்கே போக மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு பொண்ணோட நிச்சயமலம் முடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அதையும் நான் சொல்ல மாட்டேனே. வந்துட்டாளா ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரி? என்ன மருமோள? அத போய் நல்ல பையன் ஏன் இப்படி தேவையில்லாம பேசுதியா அவனை பத்தி? சும்மா ஏறி மருமோளா, எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, நான் ஏதாவது மாப்பிளைய பத்தி தப்பா பேசினேனம்மா? இல்லம்மா. அம்மா, அதுக்கப்புறம் வா இஷ்டம், பொண்ணை கொடுக்கறதும் பொண்ணை கொடுக்காததும். ஆமா, என்னம்மா முடிவெடுத்திருக்க? இந்த பையனுக்கு தான் என் பிள்ளையை கொடுக்க போறேன். என்னம்மா அப்படி சொல்லுத? மாப்பிள்ளையோட அம்மா சொன்னாங்க, யார்ட்டனாலும் விசாரிச்சு பாருங்க, அந்த செல்லத்தாய்ங்கிற பொம்பளை கிட்ட மட்டும் விசாரிக்காதீங்க. அதுல வாயில வரதெல்லாம் பொய்யா தான் சொல்லணும். சொன்னது சரியா தான் இருக்கு. என் மடி புது மருமவள, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. நான் சொல்லுத அப்படி கேட்டு நடக்கணும், சரியா? சரிங்க. இந்த பாரு, அக்கம் பக்கம் 4 வீட்டுக்கு கதை பேச போறேன்னு போக கூடாது. 4 பேர் 4 விதமா சொல்லி தருவாளுவா. அப்புறம் குடும்பம் சரி இருக்காது. பரவு நீனும் உண்டு, உன் வீடு உண்டுன்னு இருக்கணும். என்ன? சரிங்க. என் மவளை பத்தி நான் பெருமையா சொல்லக்கூடாதுமா. அவ தங்கம், நான் தங்கம், பத்திரமாத்து தங்கம். பக்கத்து வீடு பக்கத்து தெருன்னு எங்கேயும் போக மாட்டா. அங்கங்க வீடு விடா போய் பேசி தெரியவும் மாட்டா. அவ்வோக்குல அவளும் உண்டு, அவ வேலையும் உண்டு இருப்பாமா. எனக்கு அதுதான் பிடிக்கும். தண்ணி எடுக்க வெளியே போவா, அவ்வோக்குல தண்ணி எடுப்பா, அவ்வோக்குல வருவா. எந்த பேச்சும் வச்சுக்கிட மாட்டா யாருக்கிட்டையும். என் மொவ எப்படி அவ மாமியார் வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காளோ, அதே மாதிரி நீனும் என் மருமோன்னு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சரியா மருமோல? சரிங்க. யார்கிட்ட? என்கிட்டே வா. ஏமா சத்தமா பேசுன மாதிரி இருக்கு? தண்ணி சண்டையில பக்கத்து வீட்டு மல்லிகாவை மண்டையை உடைச்சிட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நமக்குள்ள வாட்டர் பிளாஸ்டிக் கூட அவட்ட தள்ளிட்டு அவக்குள்ள பித்தளை கூட தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, எனக்கு சாப்பிட்ட நான் பிரியாணி சொல்ல போகிறேன். உனக்கு என்ன சொல்ல? எனக்கு சப்பாத்திடா. சப்பாத்தியா? ஏய், நீயும் பிரியாணியே சாப்பிடு. வேண்டாண்டா, என்னை பார்க்குற எல்லாருமே ஆல்ரெடி குண்டா இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கடா. அதனால் நான் டயட்டில் இருக்கேன்டா. அதனால் எனக்கு சப்பாத்தியே போதும்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான். நீ குண்டா இருக்க அப்படி இப்படின்னு உன்னை ஏதாச்சும் நான் சொன்னேனா? நீ பிரியாணியே சாப்பிடு. வேண்டாண்டா, எனக்கு சப்பாத்தியே போதும். சரி, ஓகே, இதுக்கு மேலே உன்னோட இருப்போம். சரி, எத்தனை சப்பாத்தி சொல்ல? ஒரு 20 மட்டும் சொல்லு, நான் டயட்டில் இருக்கேன்ல. அட சோத்து முட்டை, இப்படி சாப்பிட்டா நீ எதை சாப்பிட்டாலும் குண்டாதாண்டி ஆவ. ஏங்க சொல்லு சின்ன பொண்ணு. ஏங்க, மீன் கறி எப்படி இருக்கு? மீன் கறியா இது? உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாம் சொல்லுன்னு இருந்தால அது மீன் கறி. நாக்கு சத்த வேந்தா இதெல்லாம் மீன் கறின்னு சொல்லுவான். இது என்ன பொறுத்தவரை வெறும் கறி தான். ஐயே, எங்க மீன் கறி நல்லா இல்லையோ? அது அத்தெல்லாம் செஞ்சாவ. சரி ஏங்க, அந்த பொரிச்ச மீன் தின்னு பத்தியலா, அது எப்படி இருக்கு? சே, ஏற்கனவே மீன் கறி அம்மா செஞ்சதுன்னு தெரியாம நல்லா இல்லைன்ட்டோம். அதுக்கே அம்மாக்கு வாத்துல இருக்கா. சரி, இந்த பொரிச்ச மீன் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பில்டப் கொடுத்து அம்மையை சமாதானப்படுத்திட வேண்டியதான். இந்த மீனை பொரிச்சவீலுக்கு தங்க காப்பே போடலாம். என்ன ருசியா இருக்கு. உப்பு உரைப்பு எல்லாம் பக்காவா இருக்கு. எத்தனை மீனால தின்னுட்டே இருக்கலாம் போல. ஏங்க, உண்மையில அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு தங்க காப்பு போட்ட அளவுக்கு? ஏன் சின்ன பொண்ணு, தங்க காப்பே என்ன வைர காப்பே போடலாம். ஏங்க அப்படியா? நான் தாங்க இந்த மீனை பொரிச்சேன். அப்ப நாளைக்கே என்ன கூட்டிட்டு போய் ஒரு வைர காப்பி எடுத்து தந்துருங்க. சித்த இன்னைக்கு நான் ஏமா எப்ப பார்த்தாலும் ஒரு போன், அதை வச்சேதான் பாத்துட்டு இருப்பா. சாப்பாடு ரெடி ஆயிட்டா? ஆமா ஆமா, ரெடி ஆயிட்டு. போய் சாப்பிடு போ. டெய்லி சோத்த பொங்கி பொங்கி போட்டு வீணா போகுது. அரிசி விக்க விலையில என்ன செய்ய முடியும்? சரி, சீக்கிரம் சாப்பிடு போ. இந்த கைகால்லாம் வலிக்குது, கொஞ்சம் சோத்த மட்டும் போட்டு கொண்டு வந்துருவீங்களங்க. எல்லாம் என் கரகம். எங்க இருந்தலாமோ என் மோனுக்கு பொண்ணு கொடுக்கன்னாவோ இவள போய் நான் கட்டிட்டு வந்தேன். மாமியார் ரொம்ப ஓவரா தான் பிகு பண்ணுது. சோறு மீன் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடு. எப்பா விக்கல் எடுக்க. ஒரு கப்பு தண்ணி கொண்டு வாங்க. சோத்த கொண்டு கையில தந்தாச்சு. ஒரு கப் தண்ணி கூட குறைச்சு குடிக்க முடியாது உன்னால. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே உட்கார்ந்து திங்க நானும் பாத்துறேன். என்னதெல்லாம்? நீங்க தானே சொன்னீங்க எத்தனை நாள் இப்படியே உட்கார்ந்து சாப்பிடுதேன்னு நானும் பாத்துறதேன்னு. அதனாலதான் இப்படி படுத்து கிடந்து சாப்பிடுதேன். இனிமேல இருந்து இப்படிதான் படுத்துட்டே தான் நான் சாப்பிடுவேன். ஏங்க, ப்ரெஸ் பண்ணாமல் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆடு மாடெல்லாம் டெய்லி ப்ரெஸ் பண்ணிட்டா இருக்கு, பேசாமல் போறியா? என்னங்க இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? போய் குளிங்க. ஆடு மாடெல்லாம் டெய்லி குளிச்சுட்டா இருக்கு, பேசாமல் போறியா?
பேபி பேபி, என்ன இவர் பாத்ரூமில் இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு? பேபி, பாத்ரூமில் தண்ணி வரல, ஒரு பக்கம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரியா? எங்க ஆடு மாடெல்லாம் டெய்லி கழுவிட்டா இருக்கு, பேசாமல் போங்க. என்னல சின்ன தர கையில பட்டுச்சேல மாதிரி இருக்கு. ஏமா உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன், வாங்கிக்க. நல்ல அளவோல இருக்க. விலை எவ்வளவு? இதுக்கு விலை 3000 ரூபாய். ஆனா என் பொண்டாட்டி கேட்டான்னா 3000 சொல்லிடாது. என்ன 300 ரூபா, 300 ரூபான்னு மட்டும் சொல்லு. என்ன அப்படியே மக்களே, மூச்சு விட மாட்டேன்னா உன் பொண்டாட்டிக்கிட்ட. எம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. எம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, என் பொண்டாட்டில மூச்சு விட்டுறாத. எப்பா எங்க அம்மைய சமாளிச்சாச்சு, அடுத்தால என் பொண்டாட்டி. அழகா இருக்க பட்டு. உனக்கு தான் சின்ன பொண்ணு. எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். 3000 பாரு, எங்க அம்மா கேட்டான்னு வச்சுக்கோ, வெறும் 300 ரூபான்னு சொல்லினா வாய விட்டுறாத. அது எப்படி சொல்லுவேனா? 300 ரூபான்னு தான் சொல்லுவேன். எங்க உங்களுக்கு பிடிச்ச பாறை துண்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன், வாங்க போவோம். ஏங்க கூட ஒரு பொரிச்சு மீன் வைக்கட்டுமா? வேண்டாமா, இதே போதும். சின்ன பொண்ணு சாப்பிட்டு இருக்காம்ல, இந்த போனை எடுத்து முதல்ல ஸ்பீக்கர்ல போடு. லே சின்ன துறை, நான் தான் மணி பேசுறேன். சொல்லு மணி. ஏய், நீ காலையில 2 புடவை 1000 ரூபாய்க்கு எடுத்தேன்னு சொன்னில்ல, அது எந்த கடையில எடுத்த? எத்தே எங்க இருக்கிய? எதுக்கு பின்னால கலரியா? நான் இங்க உட்கார்ந்து டிவி தான பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன கண்ணா அரைஞ்சு போச்சு? எத்தே உங்க மவன் இந்த மாசம் சம்பளத்தை உங்ககிட்ட தந்துட்டாங்களா? ஆமா தந்தா. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? நீ அத பத்தி கேக்கா? எத்தே அதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் மட்டும் தாங்கலாம். இப்ப எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது, பாத்துக்கிடுங்க. ஏ அப்பா, 2000மா? உனக்கு எதுக்கு இப்ப 2000? மாசம் பிறந்தறப்படாதே. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்து நின்ற வேண்டியது. ஏத்தே கோவப்படாதே ஏத்தே. என் ஃப்ரெண்டு கவிதா இருக்கா பத்தியலா, அவிய மாமியாருக்கு தலையில அடிபட்டுட்டு ஆஸ்பத்திரியில வச்சிருக்கான். அவியில பாக்க போதுக்கு தான் உங்ககிட்ட 2000 ரூபாய் கேக்கேன். ஏ சின்ன பொண்ணு, நீ அந்த செல்லமே சொல்லுதியோ? அவளுக்கு என்னாச்சு? ஏத்தே அது ஒண்ணும் இல்ல பாத்துடுங்க. இப்ப கவிதா இருக்கல்ல, அவிய மாமியார்ட்ட போய் அவசரத்துக்கு ஒரு 3000 கேட்டுக்கா. அது தரமாட்டேன் ஆனா பூனன் இருக்கு. இவ வந்த கோவத்துல பக்கத்துல இருந்து அம்மி குழவித்துக்கு மண்டை வக்கல போட்டால, அது மண்டை பொழந்து ஒரே ரத்தமா, அதான் ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டிருக்கு. சரி, இப்ப நான் ஒரு 2000 கேட்டேன்லாத்தே, அது என்னாச்சு? கிடைக்குமா எப்படி? என்ன மரபாவல நீ இப்படி கேட்டிட்டியே? உனக்கு இல்லாத பணமா? இப்ப எடுத்து ஓடி வந்துறியே. எத்தே நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்திரம் விளக்கேன். வேண்டாமா சரோ, என்ன 2-3 பாத்திரம் தானே கிடக்கு, நானே விளக்கிக்கிறேன். சரிங்க அத்தே. எத்தே நீங்க உள்ள போங்க, நான் துணியை காய போட்டுறேன். இருக்கட்டும்மா, என்ன 4 துணி தானே, நானே போட்டுறேன். நீ போ. சரிங்க அத்தே. எம்மா மேலெல்லாம் என்ன வலி வலிக்கு, கால் உளைச்சல் வேற தாங்க முடியல. சே பாவம் அத்தை, நம்மள ஒரு வேலையும் செய்ய விடாம ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவ்வளோ வேலையும் அவைய தான் செஞ்சாவ இன்னைக்கு. சரி, நம்ம ஒரு கப்பு காப்பியாவது போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்போம், உடம்பு வலின்னு வேற சொல்லியாவ. ஏ தங்கலட்சுமி அக்கா. வா மாயம்மா, வந்து உட்காரு. என்ன தங்கலட்சுமி அக்கா, மர்மாவை வந்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா? எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிட்டே அவள இருக்கு. யாரு? என் மர்மவளா? அவ துப்பு இடத்துக்கே மண்ணலி போட மாட்டா. இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு வையான். சரி, ஒரு பேச்சுக்காவது கேட்கலாம்லாமா? எத்தையாவது நான் செய்ய நீங்க போங்கன்னு ஒன்றும் கேட்க மாட்டா. அப்படியே கல்லூரி மங்கி மாதிரியே இருப்பா பத்துக்க. ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அம்மாக்காரி என்னத்தை சொல்லி கொடுத்து அனுப்பினாலும் தெரியல. உங்க மருமவா